வணக்கம். இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் திரு செல்வ பிறந்தை அவர் சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்துக்கு இடையில் உங்களுக்கு நேரம் கொடுத்துருக்கீங்க, நன்றி. குறிப்பாக நம்ம பேச வேண்டியது இந்த பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவகாரம். தமிழ்நாடு போன்ற பெரிய மாநிலங்களில் தேர்தல் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒன்றிய அரசு ஏன் இது போன்ற ஒரு புதிய மசோதாவை உணர்ந்து கொடுக்குறாங்க? அது இவ்வளோ பெரிய ஒரு சிக்கலான ஒரு மசோதாவை இந்த நேரத்தில் கொண்டு வரலாமா? இல்லை, பாஜகவுடைய நோக்கமே, ஒன்றிய அரசுடைய நோக்கமே, அவருடைய குறி எல்லாமே தமிழ்நாட்டை நோக்கி தான். ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம் தன்னிச்சையாக ஒரு தனி நபராக ஒருவர் எல்லோரையும் உற்று நோக்கப்படக்கூடிய தலைவராக வளர்ந்து வராருன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி. ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜின்னா ஒருத்தர் ஒரு தலைவனாக வெகுண்டு எழுந்தாருன்னா அதை அனுமதிக்கக்கூடாது. இப்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பரிணாமத்தோடு அசைக்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்திருக்கிறார். அதை அவங்களால ஜீரணிக்கவும் முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ எல்லாரையும் அடக்கி தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது இளம் துருக்கியர்கள் சொன்ன நிதிஷ்குமார் ஆகட்டும், ஜெயபிரகாஷ் நாரோட சீடர்கள்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் இந்திரா காந்தியை எதிர்த்து போராடின ஒரு தலைவர்கள், அவர்களையும் அடக்கிட்டாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அடக்க முடியல, கிட்ட கூட போக முடியல. அவர் நெருப்பாக இருக்கார், தொட்டா ஷாக் அடிக்குன்னு தெரியும். அதனால் என்னென்னலாம் தொந்தரவு கொடுக்க முடியுமோ, என்னென்ன பிரச்சனை பண்ண முடியுமோ, அமைச்சர்கள் ரைடு, அமைச்சர்கள் சிறைபிடிப்பு, நிதி கொடுக்காதது, ஜிஎஸ்டியில் பாராபட்சம், மிகப்பெரிய 100 ஆண்டுகள் வரலாறு காணாத மழை வந்தால் கண்டு கொள்ளாமல் தமிழ்நாட்டை விட்டு விடுவது, இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுகிற அளவிற்கு நடந்து கொள்வார்கள். அவருடைய அச்சமெல்லாம் இப்போ ஒன்று தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாட்டுக்குள் கால் பதிக்க முடியவில்லை. அங்கே ஒரு எல்லை சாமியாக, இரும்பு மனிதராக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி விளங்கி கொண்டிருக்கிறார். அவர் கொடுக்கின்ற சமூக நல திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி மிரண்டு போயிருக்கிறார் மோடி. ஆகையால் எப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்க முடியுமோ தமிழ்நாட்டுக்கு, அந்த தொந்தரவை அவர்கள் தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள். அதையெல்லாம் இவர் முறியடித்து நிற்கிறார். இதுதான் ஒரு மிகப்பெரிய வரலாறு. இப்போ காங்கிரஸ் கட்சி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நாளைக்கு ராகுல் காந்தி வரப்போ இருக்கிறார். இது தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு உற்சாகத்தையும் அல்லது ஒரு பூஸ்ட் கொடுக்கக்கூடியதாக பார்க்குறீங்க? இல்லை, இந்த கூட்டணி ராகுலுடைய வருகை என்பது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இல்லை, அது என்னென்னா, எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். இன்றைக்கி ஃபாரின் டெலிகேட்ஸ் வராங்க. ஈரான் அமெரிக்கா பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, ரஷ்யா பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, உக்ரைன் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பில்லு கொண்டு வராங்க. 5 மாநில தேர்தல். அவர் வெஸ்ட் பெங்காலுக்கும் போகணும், அசாமுக்கும் போகணும், கேரளாவுக்கும் போகணும். இப்போ கேரளாவில் ஆட்சி அமைக்கிற இடத்துல இருக்கோம் நாங்கள். ஆகையால் இதை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் 2 டேட்டு கொடுத்தாங்க, 9 and 12. 9, 12 முதலமைச்சர் கூட மேடை ஏறணுன்ட்டு புதுடெல்லியிலேருந்து என்கிட்ட சொல்லி நானும் ஆர்கனைஸ் பண்ணேன். அதை கடைசி நேரத்தில் தவிர்க்க முடியாமல் வெஸ்ட் பெங்காலுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுடுச்சு, தள்ளி போயிடுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மாண்பு முதலமைச்சர் ஒரு ஷெடியூலில் இருக்கார், இவர் ஒரு ஷெடியூலில் இருக்கார். ஆகவே நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்ல வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மீண்டும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சராக வேண்டும். இதுதான் எங்கள் நோக்கம், காங்கிரஸோட நோக்கம், தலைவர் ராகுல் காந்தியோட நோக்கம். எந்த மூலையில், எந்த பகுதியில், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் பிரச்சாரம் பண்ணால் கூட இது எல்லாமே அவரை முதலமைச்சராக்க வேண்டும், மீண்டும் இந்த 2.0 ஆட்சி வர வேண்டும்ன்றது தான் எங்களுடைய இலக்கு. மற்ற மாநிலங்களில், குறிப்பாக தென் மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அந்த தொகுதி வரையறைக்கு எதிராக ஒரு ஒற்றுமையான குரல் இருக்குது. ஆந்திராவை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் ஒற்றுமையான குரல் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் அப்படியான குரல் இல்லை. ஏன்னா நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை அரசினுடைய அடிமைன்னு விமர்சனம் பண்ணீங்க. ஏன் அவர்களுக்கு மாநில உரிமையின் மீதோ தமிழ்நாட்டு மக்களின் மீதோ இந்த குரல் நாளைக்கு நசுக்கப்படுங்கிற அந்த ஒரு அக்கறையே இல்லாமல் இருக்காங்களே? இல்லை, பாஜகவுடைய கழகம், கிளை கழகமாக அது போயிட்டு எவ்வளோ காலமாகி போச்சு. இது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, அது உள்ளுக்குள்ளே அவங்களோட ஒரு MOU, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கினாங்க. என்ன ஒப்பந்தம்னா, பாஜக என்ன சொல்லுதோ அதை கேட்போம், தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுக்கணுமா விட்டு கொடுப்பாங்க. பாருங்கள், அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது ஜிஎஸ்டி நான் இருக்க வரை கொண்டு வர மாட்டேன், கையெழுத்திட மாட்டேன், நான் உதய மின் திட்டத்தில் கையெழுத்திட மாட்டேன், நீட்டை கொண்டு வர மாட்டேன், யூனிஃபார்ம் சிலபஸ் தமிழ்நாடு முழுவதும் CBSEக்கு நிகராக நம்முடைய ஸ்டேட் சிலபஸ் வரும்போது கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இப்போ இருக்கிற அந்த நட்டா தான் இப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார். அதே போல் நகர்ப்புறங்கள் பல திட்டங்கள் அந்தம்மா கையெழுத்து போடலை, ஒத்துக்கலை. ஆனால் இவர் வந்த ஸ்டாண்டில் இருந்தாங்க. இவர் வந்த உடனே தங்கமணி அனுப்பி உதய மின் திட்டத்தில் கையொப்பமிட சொன்னார், நீட்டை கொண்டு வந்துட்டார், ஜிஎஸ்டியை அசெட் பண்ணிட்டார்.
எல்லா உரிமையும் விட்டு கொடுத்துட்டார். விட்டு கொடுக்குறது ஒன்றுமே இல்லை. இப்போ தமிழ்நாட்டை எழுதி கொடுங்கன்னு மோடின்னு கேட்டால் எழுதி கொடுப்பார் அவர். ஏன்னா அவருடைய குடிமி, அவருடைய உறவினர்கள், மாமனாருடைய சம்பந்தியோட குடிமி எல்லாம் அங்கே இருக்குது. சிபிஐ வழக்கு இருக்குது, எல்லா வழக்கு இருக்குது. அதனால் அவர் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். தாம் இருந்தால் போதும், தமிழ்நாட்டை பற்றி கவலை இல்லை. இல்லைன்னா கேஸ் விலை 60 ரூபாய் ஏறி இருக்குது. போர்க்காலத்தில் நடக்கிற மாதிரி அகதிகளாக நம்முடைய தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள்லாம் சிலிண்டர் தூக்கி சுற்றிட்டு ஒரு கண்டன அறிக்கை. அதான் பலமுறை கேட்டிருக்கேன், ஏன் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கல? நீ தமிழ்நாட்டை சார்ந்த கட்சியா, உத்தரப்பிரதேச சார்ந்த கட்சியா? உத்தரப்பிரதேச சார்ந்த கட்சி அகிலேஷ் யாதவ் நீ குரல் கொடுக்குறாரு, நீ ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்ற? அப்படின்னா அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாரு தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை. இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசத்தில் தொகுதி கூடுதலாக கிடைக்க போகுது. இருந்தாலும் அகிலேஷ் வந்து இல்லை, அது விஷயம் என்னன்னா 2 விஷயம் தான். தென் மாநிலங்களில் இனிமேல் யாருமே பிரதமராக வர முடியாது, அதுதான் நோக்கம். 2வது, மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும் போது அன்னை இந்திரா காந்தி ஆகட்டும், முன்னாடி இருந்த பிரதமர்லாம் சொல்லும் போது இந்த தேசத்திற்காக வாழ்ந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாடு மட்டும் நல்லா இருக்குன்னு நினச்சிருந்தாங்கலாம், அவங்க அதை வந்து புறப்படுத்தி இருக்க மாட்டாங்க, பொருட்படுத்தாமல் புறந்தள்ளி இருப்பாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த தேசமே நல்லா இருக்கணும், இந்தியா நல்லா இருக்கணும், இந்த மண்ணை நேசிப்பவர்கள், தேசத்தை நேசிப்பவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். ஆகிய அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு வரும்போது குடும்ப கட்டுப்பாடில் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்றத முழுமையாக ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு தண்டனை தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் உத்தரப்பிரதேசில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, உங்ககிட்ட மக்கள் தொகை குறைச்சிட்டாங்கன்னுட்டு இப்போ நமக்கு தண்டனை கொடுக்க மோடி தயாராகிட்டார். இப்போ இந்திரா காந்தி, வாஜ்பாய் போன்றவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி ராகுல் இன்னைக்கு பேசியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்றிய மாநிலங்களுக்கு தண்டனை அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைய பார்லிமெண்ட்டில் அவர் கடுமையாக சாடியிருக்கார், பேசியிருக்கிறாரு. வாஜ்பாயும் அவர் சேர்த்து சொல்லியிருக்காரு. வாஜ்பாய் கொடுத்த உத்தரவாதத்தையும் நீங்கள் வந்து காப்பாற்றணும்னு சொல்லி பேசியிருக்காரு. இல்லை, இவங்க எந்த உத்தரவாதத்தையும் ஃபாலோ பண்ணுறதா இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ சம்பத் எம்பி அவர்களும் நம்ம தர்மலிங்கன் திருவண்ணாமலை எம்பி 2 பேரும் போயிட்டு ஜவஹர்லால் நேருக்கிட்ட எங்கள் தலைவர் அமிச்சார், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இருமொழி கொள்கை தான், இந்தி திணிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக இருமொழி கொள்கை தான், இந்தியை திணிக்க மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்தார். நேரு கொடுத்த உத்தரவாதம். இவங்கெல்லாம் வீட்டுக்கு லஞ்சுக்கு போகிறதுக்குள்ளேயே கடிதம் போயிடுச்சு வீட்டுக்கு, பிரதமர் எழுதி அனுப்பிச்சிட்டார், 2 லாங்குவேஜ் சிஸ்டம் வில் ஃபாலோ இன் தமிழ்நாடு. அதை நேருக்கு பிறகு இந்திரா காந்தி ஃபாலோ பண்ணாங்க. இந்திரா காந்தி பிறகு ராஜீவ்காந்தி ஃபாலோ பண்ணார், நரசிம்ம ஃபாலோ, மன்மோகன் சிங் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, வாஜ்பாய் ஃபாலோ பண்ணார். இப்போ ஏன் வந்து மும்மொழி கொள்கை திட்டம் கொண்டு வரீங்க, புதிய கல்விக் கொள்கை திட்டம் கொண்டு வரீங்க? அப்போ நீங்கள் எதையுமே பொருட்படுத்துறதில்ல. ஒரு தலைவர், ஒரு முன்னாள் பிரதமர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அதை கண்டினியூட்டி இருக்கணும். இல்லை, அவர் தான் சொல்கிறாரு, அமித்ஷா சொல்லிக்கிட்டாரு, அமித்ஷா சொன்னதுக்கு மேலேயா அப்படின்னு சொல்லி பிரதமர் கேட்குறாரு. நாட்டினுடைய உள்துறை அமைச்சரே உத்தரவாதம் கொடுக்குறாரு, அதை நீங்கள் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நமக்கும் உத்தரவாதம் கொடுத்தாங்களே, என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்க? 100 ஆண்டுகள் காணாத காற்றாற்று வெள்ளம், மிகப்பெரிய மழை. என்ன சொன்னாங்க? நாங்கள் கண்டிப்பாக குழு அனுப்புவோம். நாங்கள் குழு அனுப்பிச்சாங்க, ஆய்வு பண்ணாங்க. கேட்ட பணம் 23,000 கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லையே. சொன்னது யார்? நிதி அமைச்சர் சொன்னாங்க. தூத்துக்குடியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க, கொடுக்கவே இல்லை. அவங்க எதையும் சொல்கிறத வந்து செய்கிறது கிடையாது. 17 லட்சம் ரூபா வாக்காளர் கொடுக்கணும், கொடுத்தாங்களா? சொன்னது யார்? மோடி சொன்னார், அமித்ஷா சொல்லலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வாக்காளருக்கும் 5 லட்சம் கொடுப்பார், கொடுக்கவே இல்லையே. கடைசியில் என்ன சொன்னார்? ஜும்லா அப்படின்னார். இதுவும் ஜும்லா தான். இப்போ அடுத்து அவர் ஒரு சாதி வாரியான கணக்கெடுப்பு அப்படிங்கும் பொழுது அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பட்டியலின மக்களுடைய வீடு, சொந்த வீடு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அந்த கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஓபிசிகளுக்கு இது புறந்தள்ளி விட்டு பட்டியலின மக்களை குறிவைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தெரியுது. இல்லை, அவங்க அஜெண்டா எல்லாமே வந்து அரசியல் தான். இப்போ பட்டியலின மக்கள் மேலே என்ன இவர்களுக்கு மிகப்பெரிய பாசம். இன்றைக்கி அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் பில் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. என்ன பாசம்? இவர்களை வைத்து ஏதாவது பிரச்சனை பண்ண முடியுமா, ஒரு பகடக்காய் ஆக்க முடியுமான்ட்டான். உண்மையான பாசம்லாம் கிடையாது. அப்படின்னா எதுக்கு நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் மூதாதையர்கள் செய்கிற தொழிலை செய்யணும்னாங்க சொல்கிறீங்க? அப்போ தலித்துக்கள்லாம் வந்து என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த வேலையை பார்க்கணுமா, மேலே நடிக்கணுமா? அதிமுகவுமே விஸ்வகர்மா திட்டத்தை ஆதரித்து இல்லை, அதிமுகன்றதெல்லாம் கிடையாதுங்க. அது எப்போவே வந்து பிஜேபியோட கிளைக்கழகமாக மாறிடுச்சு. நான் கூட சொல்கிறேனே, ஏதாவது நீங்கள் அதிமுக ஒரு கட்சி இருக்குன்னு நினச்சி ஓட்டு போட்டிங்களா, அது பிஜேபி போகிற ஓட்டு. இன்னும் தேர்தலுக்கு பிறகுலாம் அந்த கட்சியை மெரிஜ் பண்ணிவிடுவாங்க. இதுதான் என்னுடைய பார்வை. இப்போ நீங்கள் மக்களை சந்திக்கிறீங்க, இந்த முறை 2வது முறையாக இந்த தொகுதியில் நீங்கள் போய் மக்களை பார்க்கும் பொழுது எப்படி அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்குது? இப்போ 2016 இங்கே நான் வேட்பாளராக இருந்தேன், 2021 வேட்பாளராக இருந்தேன், இப்போ 26 வேட்பாளராக இருக்கேன். இந்த 3 தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொண்ட திட்டங்கள் பேசுது கிராமம் முழுதும்.
திட்டங்கள் தான் அதிர்வு இருக்குது. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு, கொடுத்தார். மகளிர் விடியல் பயணம்னாரு, முதல் கையெழுத்து போட்டார். பிள்ளைகளுக்கு காலை உணவு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் எங்களுடைய பிள்ளைகள்லாம் படிக்க கல்லூரிக்கு புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்தார். நான் முதல்வன் கொண்டு வந்தார். எல்லாம் அவங்க கிராமத்தில் பேசுகிறாங்க. இப்போ நாம் சட்டப்பேரவையில் இருக்கோம், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க நமக்கு தெரியும். எண்ணும் எழுத்தும் சொல்கிறாங்க, இல்லம் தேடி கல்வி சொல்கிறாங்க, மக்களை தேடி மருத்துவம் சொல்கிறாங்க, இன்னுயிர் காப்போம் 48 சொல்கிறாங்க, தாய் மாடவர்னா இதை கிராமத்தில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க பாருங்கள். இதுதான் ஒரு குட் கவர்னன்ஸ்ன்னு சொல்கிறது. ஒரு நல்லாட்சி நடக்குதுன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த திட்டத்தை பற்றி பேசணும். இப்போ நான் காலையில் வாக்கு கேட்டு வரேன். எங்களுடைய ஒன்றிய செயலர் படப்பையா மனோகரன், நம்முடைய பாஸ்கர் சுந்தரம் பொறுப்பாளர்லாம் கூப்பிட்டு போனாங்க. 4-5 கிராமத்துலையும் என்ன சொல்கிறாங்க, 2000 கிடைக்க போகுது. நான் சொல்லவே இல்லை. எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் 2000 கொடுக்க போகிறாரு, மகளிர் உரிமை தொகை 8000 கூப்பன் கொடுக்க போகிறார். குழந்தைகளுக்கு காலை உணவு 5ஆம் வகுப்பு வரை இருந்தது 8ஆம் வகுப்பு வரை கொண்டு போகிறார். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுத்தார், 1500 ரூபாய் கொடுக்க போகிறார். பென்ஷன்ஸ் ஓஏபியிலிருந்து ஆதரவற்ற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் 1200. இதை நாங்கள் சொல்லவே இல்லை, மக்கள் பேசுகிறாங்க. இதுதான் ஒரு குட் கவர்னன்ஸ். நல்லாட்சி நடக்குதுன்னா மக்கள் சொல்லணும் அந்த நல்லாட்சியை பற்றி. ஒரு சுணக்கு ஆறாவரம், எங்கே பார்த்தாலும் ஆறாவரம். 3 தேர்தலை பார்த்தேன் நான். கலைஞர் இருக்கும் போது களத்தில் இருந்தேன், 21 களத்தில் இருந்தேன், இதே தொகுதியில். இந்த ஆறாவரம் அப்போ இல்லை. இப்போ மிகப்பெரிய எழுச்சி இருக்குது. இது மக்கள் தேர்தல் திருவிழாவாக பார்க்க நடத்துகிறாங்க. ஓகே, இந்த இடத்துல இன்னொன்று நீங்கள் பார்க்கணும். அதாவது எதிர்த்தரப்புலேருந்து என்ன மாதிரியான பிரச்சாரங்களை உங்களுக்கு எதிராக வைக்கிறாங்க? பிரச்சாரம் வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஆதாரபூர்வமாக அறிவுபூர்வமாக வாதத்தை வைக்கிறோம். ஒரு கிராமத்துக்கு போனோம்னா நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு 5 ஆண்டுகள்லாம் இல்லை, 4.5 ஆண்டுகள் எடுத்துக்கிறோம். எவ்வளோ பணிகள் ஒரு கிராமத்தில் நடந்திருக்கு, ஒரு நகராட்சியில், ஒரு ஒன்றியத்தில். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியெல்லாம் நடந்திருக்கும் போது இந்த 4.5 ஆண்டுகள் நடந்த வேலைகள், சமூக நல திட்டங்கள் எதுவுமே அந்த 10 ஆண்டுகள் நடக்கலை. இப்போ ஒரு உதாரணம், குன்றத்தூர் நகராட்சின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ரேஷன் கடை கட்டியிருக்காங்க. இதுதான் அரசு திட்டம். 10 ஆண்டுகளில் ஒரே ஒரு ரேஷன் கடை. இப்போ பார்க்குறாங்க எத்தனை பூங்காக்கள், பாலங்கள், சாலைகள், அங்கன்வாடிகள், ரேஷன் கடைகள், பள்ளிக்கூட கட்டிடங்கள், குளம் தூர்வாறுதல், கோவில் கும்பாபிஷேகம். பிரமிப்பாக இருக்குது. 177 கோடி ரூபாய்க்கு ஒரே ஒரு நகராட்சி வேலை நடந்திருக்கு. அவங்க இருக்கும்போது ஒரு 10 கோடி ரூபா கூட நடக்கலை. அப்படின்னா ஒரு குட் கவர்னன்ஸ்ன்றதுக்கு ஆதாரபூர்வமாக அறிவுபூர்வமாக நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இதை பாருங்கள், படித்து பார்க்குறாங்க. இதனால் எழுச்சி இருக்குது. இந்த அரசாங்கம் வேண்டும், இந்த முதலமைச்சர் மீண்டும் வேண்டும் அப்படின்னு மக்கள் கையில் எடுத்துட்டாங்க. இந்த தொகுதி தொழிற்சாலைகள், சிறு குறு தொழிற்சாலைகள் இந்த தொகுதி, இந்த தொகுதிக்கான திட்டங்கள் நீங்கள் கடந்த 21 சொல்லியிருப்பீங்க இல்லையா? என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, எதை சொல்லிட்டீங்க வாக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட் கவர்னன்ஸ், ஒரு நல்ல அரசாங்கம்னா சமூக நல பார்வை, சமூக நீதி பார்வை, பொருளாதார பார்வை. இந்த 3 பார்வையும் தான் ஒரு தமிழகத்தை தூக்கி நிறுத்தும். இன்றைக்கி 2வது பெரிய மாநிலமாக வளர்ந்துருக்கு ஜிஎஸ்டி கட்டுறதில் அப்படின்னா அவ்வளோ உற்பத்தி திறன் உயர்ந்திருக்கு. இந்த தொழிற்சாலை சொன்னீங்களே திருப்பெரும்புதூர் பகுதியில், அப்போ உற்பத்தி திறன் வளர்ந்துருக்கு, வேலைவாய்ப்பு உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மின் பொருட்களில் செல்ஃபோன், ஐஃபோன் இதெல்லாம் நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ நாங்கள் ஆதாரத்தோடு தானே சொல்கிறோம். இப்போ படித்த இளைஞர்கள்லாம் ஃபஸ்ட்டு ஓட்டர்லாம் பார்க்கலாம். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி எப்படி வச்சுட்டு போனாங்க, இப்போ 5 ஆண்டுகளில் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி எப்படி இந்த தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தியிருக்காருன்னு. பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும், சமூக நல வளர்ச்சி ஆகட்டும், எல்லா வளர்ச்சியும் நம்பர் 1 ஸ்டேட்டாக நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ எல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுடைய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் சொல்லலை, நாங்கள் சொன்னால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. பாஜக ஒன்றிய அரசு விருது கொடுக்குது. என்ன விருது கொடுக்குது? தொழில்பேட்டை, குறு சிறு நடுத்தர தொழிலில் நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு. பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கின்ற ஒரு நகரம் சென்னை மாநகரம். இதெல்லாம் நாமளாக சொல்கிறோம், பிஜேபி அரசு தான், ஒன்றிய அரசு. அவங்க அவார்டு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். இந்த ஸ்டேட் குட் கவர்னன்ஸ், சிறு குறு தொழிலில் முதன்மை மாநிலம், பாதுகாப்பில் மக்கள் வாழ்வதற்கும் குறிப்பாக பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பு நகரம் சென்னைன்னு கொடுக்குறாங்க, தமிழ்நாடு கொடுக்குறாங்க. நீங்கள் எடப்பாடி கிட்ட கேட்டிங்களா, எங்கே பாதுகாப்பு இருக்குது அப்படின்னுவார். அவர் காலத்தில் தான் பாதுகாப்பு இல்லை, நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சிட்டேன். ஒரு உள்துறை அமைச்சராக கையில் வச்சுட்டு இருக்கிற முதலமைச்சர், ஹோம் மினிஸ்டராக இருக்கிறவர், எங்கெங்கே இதுமாரி துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்னு கேட்டால் எனக்கு தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிட்டேன்னு சொல்கிறாருன்னா இதை விட வருத்தப்படக்கூடிய விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தையில் ஒரு முருகல் நிலை இருந்தது. அது
ஒவ்வொரு தேர்தலின் போதும் எல்லா கட்சிகளோடும் இருக்க தான் செய்யணும் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு தேர்தல் களத்துக்கு வந்தாச்சு. இப்போ திமுக எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மிகப்பெரிய கட்சி. அதில் மாற்றுக்கிறது யாருக்கும் இருக்க முடியாது. நாங்கள்லாம் அவர்களுக்கு அடுத்த பிறகு சிறிய கட்சிகள் தான். இதை உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எதிரான கட்சியை நம்ம சொல்லவே முடியாது. எல்லாம் வளர்ந்துருக்கு. கேடர் பேஸ்டு பார்ட்டியாக டெவலப் ஆகிருக்கு. இளைஞர்கள் யூத்ஸ் நிறைய பேர் வராங்க. நடிகர் அது இது ஒரு மாயை இருந்தாலும் உறுதியாக நிலையாக தமிழ் மண்ணு மேலே பற்றுள்ள இளைஞர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. இப்போது இந்த தேர்தல் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா, இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கான தேர்தல், இந்த மண்ணை பாதுகாப்புகின்றன தேர்தல், இந்த தலைமுறையை பாதுகாத்து வச்சிருக்க வேண்டும், அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டும். இந்த தேர்தலுக்கான பார்வை எல்லோருக்குமான சேர்ந்த பார்வை இப்படி தான் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் பணி என்பது, நான் கலைஞர் இருக்கும் போதும் வேட்பாளராக இருந்திருக்கேன். 2006 வேட்பாளர், 11 வேட்பாளர், 16 வேட்பாளர், 21 வேட்பாளர், 5வது முறை இந்த தேர்தல் வித்தியாசமான தேர்தல். அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சியுடைய தோழர்களையும் தொண்டர்களையும் கட்டி போட்டு வைத்திருக்கார் கட்டுப்பாட்டில். எப்படின்னா, தமிழ்நாடுன்னா நீங்கள் தான் தமிழ்நாட்டுடைய தலை கர்த்தாக்கள். அவ்வளோ ஆர்வமாக ஆக்ரோஷமாக வேலை பார்க்குறாங்க. ஒரு தியாக மனப்பான்மையோட வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் இந்த இயக்கத்தை பார்த்து பிரமிப்பாக தான் இருக்குது எனக்கு நாளைக்கு. புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் இதெல்லாம் எந்த அளவில் பயனடையுது? காலை உணவு திட்டம் எந்த அளவில் பயனடையுது? அது கொஞ்சம். காலை உணவு திட்டங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா காலையில் வெறும் வயிற்றோட போன காலங்கள் நம்மளுமே போயிருக்கோம். அவசரமாக அப்போ தான் எந்திரிப்போம், ஸ்கூலுக்கு போயிடுவோம். மதியம் அது வரைக்குமே நம்ம வெறும் வயிற்றோட இருப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டாலின் ஐயாவால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் காலை உணவு திட்டம். அதனால இப்போ ஏகப்பட்ட மாணவர்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வரவேற்க ஒரு பட்ட திட்டம். மாணவர்களாலையும் அவர்களோட பெற்றோர்களாலையும் வரவேற்கப்பட்ட திட்டம். அதுக்கடுத்து கனவு இல்லம். அது நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடி மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அது இல்லாமல் தாய்மானவர் திட்டம். அது நம்ம கேட்காம நமக்காக கொடுத்த ஒரு திட்டம். முதியோர்களுக்கு போய் செல்லும். ஏன்னா எல்லாருனாலையும் போய் ரேஷனில் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நம்ம போய் தேடி வாங்குறத விட நம்மளை தேடி வரும்போது அது இன்னும் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய திட்டம். இந்த மாதிரி நிறைய மகத்தான திட்டங்களை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு பயனாக இருந்திருக்கா? ரொம்ப பயனாக இருக்குங்க. அதோட விடியல் பஸ்ஸு பயணம், விடியல் பயணம், குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் ரொம்ப சிறப்பான திட்டம். அதுலேயும் இப்போ ஐயா 8வது வரைக்கும் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். வீடு தேடி ரேஷன் பொருள் வர்றது, தாய்மானவர் திட்டம், தாய்மானவர் திட்டம், மக்களுக்கு முதியோருக்கு மாற்றுத்திறனாளி கொடுக்கறது பயனுள்ளதாக இருக்கா? அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. சரிங்கம்மா. குழந்தைகளுக்கு நிறைய நல்ல பள்ளி மாணவர்களுக்கு ஐயா நல்லா செய்கிறாங்க. அவர் ஆட்சி தொடரணும் தான் நாங்கள் எல்லாம் ரொம்ப விரும்புகிறோம். ஆட்சி தொடரும் போது உங்களுக்கு உறுதியாக 1000 ரூபாய் 2000 ரூபாயை உயர்த்தி தரேன்னு இருக்காங்க. உங்களுக்கு அது கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். கடந்த 5 ஆண்டு காலமாக நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். விடியல் பயணம் கொடுத்துருக்குறோம். புதுமை பெண் திட்டம் கொடுத்துருக்குறோம். முதியோருக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வீடுதோறும் ரேஷன் அரிசி கொண்டு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்கா? பயனுள்ளதா இருக்குதுங்க. மாதம் 1000 ரூபாய் திட்டம் உங்களுக்கு எந்த வகையில் பயனா இருக்கு? எங்களுக்கு எவ்வளவோ உதவியா இருக்குங்க. ஒரு நேரம் கையில பணம் இல்லாம இருக்கும் வைக்கும். அந்த பணம் வந்தோடனே எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த பணத்துல இருந்து எங்க பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறோம். சரிம்மா. எங்களுக்கு குறிப்பிட்ட மகளிருக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு. அதை எங்களுக்கு பூர்த்தி ஆகுது. எங்களுக்கு ஒரு பிரியப்பட்டதை நாங்க வாங்கிக்கிறோம், செய்யறோம். சரிம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவர் ஸ்டாலின் இந்த தடவை திருப்பி திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோடனே உங்களுக்கு எல்லாமே 1000 ரூபாயை 2000 ரூபாயை உறுதி தர ரெடியா இருக்காங்க. சரிங்களா? சந்தோஷம். மகளிருக்கு வேற எதுவுமே இல்லை. சரிங்கம்மா. கட்டாயமா நம்ம இந்த ஆட்சியே முழுமையா மகளிருக்கானது தான். சரிங்க. ஆட்சி அமைஞ்ச உடனே 1000 ரூபாயை 2000 ரூபாயை உயர்த்தி தர இருக்காங்க. சந்தோஷம். அடுத்த 100 நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலில் இருக்கீங்க. அடுத்த வெற்றி பெற்றதுக்கு பிறகு 100 நாள் டாஸ்க் அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்களா? முதல்ல செய்ய வேண்டிய இல்லை, இப்போது 5 ஆண்டுகளில் மனநிறைவோடு எல்லா பணியும் செஞ்சுருக்கோம். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம். ஏதாவது 1, 2 விட்டு போயிருக்கு, இல்லை குறைகள் இருக்குது அப்படின்னா, இப்போ தண்ணீர் பிரச்சனை இருக்குது. அங்கங்கே செம்பரம்பாக்கம் ஏரி பக்கத்துலேயே வச்சுட்ருக்கோம். அதுக்கு உண்டான திட்டங்களை ஏற்கனவே தீட்டி அங்கங்கே ரிசர்வாயரை உருவாக்குறது. அதுதான் என்னுடைய முதல் பணி. தண்ணீர் பிரச்சனை, வேலை வாய்ப்பு. இவ்வளோ தொழிற்சாலை இருந்தோம், வேலை வாய்ப்புகள் சரியான கிராமத்திற்கு சரியான நேரத்தில் இல்லைன்ற ஒரு குறை இருக்குது. அதை சரி பண்ண போகிறோம். நயனா நாகேந்திரன் இன்றைக்கு பேசும் பொழுது தமிழ்நாட்டில் மீண்டும் எமர்ஜென்சி வருமோ என்று முதலமைச்சர் பயப்படுகிறார். ஏன்னா ஒரு மிரட்டல்லாம் பார்த்தா எமர்ஜென்சி வரும் போல தெரியுதுன்னு சொல்லி அவர் ஒரு மிரட்டலை எடுத்திருக்காரு. அவர் என்ன பேசுகிறாருன்னு அவர் தான் சுய பரிசோதனை செஞ்சுக்கணும்.
எத்தனையோ போராட்டங்களையும் எத்தனையோ காலங்களை கடந்து வந்த கட்சி இன்றைக்கி ஆட்சியில் இருக்க முதலமைச்சர். அவர்கிட்ட போயிட்டு இந்த பொம்மாத்தெல்லாம் காட்டினா அவர் எதுக்கும் அசர மாட்டார். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த தேசத்தின் இரும்பு மனிதர், இந்த தேசத்துடைய எல்லை சாமியாக இருக்கார் தமிழ்நாட்டுக்கு. அதனால் எதுக்கெல்லாம் அவர் அசர மாட்டார், அவரை பயங்காட்டவும் முடியாது, ரொம்ப தெளிவாக இருப்பார். மற்ற கட்சிகள் இப்போ நீங்கள் பாஜகவே வந்து கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய கிளைக்கழகமாக மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய கட்சிகளாக வரக்கூடியவர்களுடைய வருகை ஏதாவது ஒரு டென்ட்டை ஏற்படுத்தணுமா, ஒரு பாதிப்பை ஒரு தாக்கத்தையும் இப்போ நடிகர்கள்னால் பார்த்தீங்கன்னா ஒரு என்டிஆர் தான் இருக்க முடியும், ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். என்டிஆருக்கு பிறகு சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தார். இந்தியாவிலேயே அதுமாரி ஒரு 20 லட்சம் பேர் கட்சியுடைய ஓப்பனிங் செரமனியில் இருந்ததாக தெரியல அப்படின்லாம் எழுதினாங்க. ஒரு கணிசமான ஒரு 15-18 எம்எல்ஏ வெற்றி பெற்றார். சதவீதத்தில் பார்த்தோன்னா 20% வாக்கு வாங்கினார். அவரால் கட்சி நடத்த முடியல, எல்லாம் போயிட்டாங்க. கடைசியில் காங்கிரஸில் மெர்ஜி பண்ணார். ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அவருக்கு, டூரிசம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் கட்சியை கழிச்சிட்டார். இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல, திரைப்படத்துறையில் இருக்கார். இப்போ பவன் கல்யாண் ஒருத்தர் வந்தார், அவரும் அதே நிலை தான். இங்கே பார்த்தீங்களா எம்ஜிஆருக்கு பிறகு சிவாஜி வந்தார். மக்கள் பூரா லட்சக்கணக்கான மக்கள் சிவாஜியை பார்க்க போவாங்க, ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க, ஆரவாரமாக இருப்பாங்க. வாக்குகளாக மாற்ற முடியல அவரால். சிவாஜிக்கு பிறகு அண்ணன் விஜயகாந்த் வந்தார், அண்ணன் கமல்ஹாசன் வந்தார், இப்போ ஒரு நடிகர் வந்திருக்காரு. ஆனால் இவங்கெல்லாம் விட்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, மக்களோட நிற்பாங்க அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு பல வரலாறு இருக்குது. ஆந்திராலையும் இருக்குது, நம்ம அண்டை மாநிலம் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஒரு இறுதியான கேள்வி, ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி, அண்ணனும் தம்பியும் எப்போது மேடையில் தோன்றுவார்கள்? தினம் தோன்றிட்டு தான் இருக்காங்க, மனதளவில் ஒன்றா தான் இருக்காங்க. அவருடைய கருத்து இவருடைய கருத்து, இவருடைய கருத்து அவருடைய கருத்து. நேற்றுக்கு முந்தின தண்டோட மணிக்கணக்கில் ஃபோனில் பேசியிருக்காங்க. யார்? முதலமைச்சரும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பேசியிருக்காங்க. அப்படி பேசியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்கார், நான் இந்த பகுதியில் பிரச்சாரம் பண்ண போகலான் இருக்கேன், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வாங்கன்னு. இவரும் இந்த பகுதியில் பிரச்சாரம் போயிட்டுருக்காரு. இணைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு என்னென்னா ஷெட்யூல் போட்டாங்க அவங்க ஏற்கனவே. ஸ்டேஜ் போட்டு மேடை போட்டு மக்கள்லாம் தயாராக இருக்கும் போது அந்த ஷெட்யூல் மாற்ற முடியல. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே ஒரு ஷெட்யூல் போட்டார் முந்தாவது நாள் அன்றைக்கி, வர முடியல. இது மாதிரி மாறி மாறி நம்முடைய நோக்கம் என்னன்னா 4 கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 பகுதியிலையும் எல்லா தலைவர்களும் போய் பிரச்சாரம் பண்ணணும். வெற்றி மட்டும்தான். இதில் யார் என்ன பேசினாலும் நாங்கள் வெற்றி மட்டும்தான் குறி. அடுத்த முதலமைச்சர் இந்த தமிழ் மண்ணை நேசிப்பவர், தமிழ்நாட்டுக்கு எல்லைச்சாமியாக இருப்பவர், தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரணுன்னு தான் எல்லாருடைய பிரேயரும். உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பகிர்ந்துட்டீங்க. நன்றி.